Hi friends, welcome to Uplift Education tutorial series commerce Korea accounting Korea tutorials this time in medium tutorial series la உங்களை சந்திக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 5-6வது டியூட்டோரியல்ஸ்னு நினைக்கிறேன். சரியா, உங்களோட டியூட்டோரியல்ஸ் 6வது டியூட்டோரியல்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் உங்களுக்குரிய 2 டியூட்டோரியல்ஸுக்குரிய அதாவது 2வது கொஷின்ஸுக்குரிய எக்ஸாம்பிளாக 2வது கொஷின்ஸுக்குரிய ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீக் கொஞ்சம் ஸ்பீடாக கொஷின்ஸை ஸ்பீடாக செய்வோம்ன்ற ஒரு இதில் 2 கொஷின்ஸ் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஷின்ஸை ஸ்பீடாக கொஞ்சம் செய்வோம்னு இருக்கேன். அதனால் இன்றைக்குரிய டியூட்டோரியல்ஸ் செய்கிறேன். ஸோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ வைக்கும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி செஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்குரிய லாஸ்ட் வீக்குரிய டியூட்டோரியல்ஸில் லிங்க் கொஷின்ஸ் லிங்க்கை கொஷின் பேப்பர் லிங்க்கை போடணும் கஸ்டமைஸாக அந்த ஒர்க் ப்ரெஷர் உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்குரிய ஒர்க் இதில் நான் செய்கிறேன். இன்றைக்கி கட்டாயம் உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். அது கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்யப்பட்ட ஒரு கணக்கீட்டில் கொடுக்கல் வாங்கல்களை எப்படி எழுதணும் சம்மந்தமான ஒரு கொஷின் தான் போட்டிருக்கேன். 2 கொஷின்ஸ். ஸோ அதை ட்ரை பண்ணிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கட்டாயம் ஒரு மெசேஜ் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோட்டோ மூலம். நல்லது, ஓகே, கரெக்ட் பண்ணி இது சரி ஒரு முடிவு தான். சரி, ஓகே, ரைட். இன்றைக்குரிய டியூட்டோரியல்ஸில் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஷின்ஸுக்குரிய ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேர்ட் கொஷின் காமினி வணிகம். ஸோ அவனோட பொறுப்பு சொத்து பொறுப்பு அவனோட கொடுக்கல் நிறுவனத்துக்கு 2019 ஜனவரி மாதத்துக்கான கொடுக்கல் வாங்கல் தந்தீது. ஸோ ஒரு கணக்கீட்டு சமன்பாடு செஞ்சு கொள்கிறேன். கணக்கு பாரு 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 1ஆம் தேதி 3 லட்சம் பெறுமதியான மூலதனத்துடன் நிறுவனம் ஆரம்பிக்கிறது. ஸோ 3 லட்சம் ப்ளஸ் 3 லட்சம் சொத்துக்கள் காசு கணக்கு வரவு 3 லட்சம் உரிமையில 3 லட்சம் கூடும். பொறுப்புகள் இந்த மாற்றம் இல்லை. 1/5ஆம் தேதி சரியா 1/5ஆம் தேதி 1 லட்சம் பெறுமதியான வங்கி கடன் பெற்றுக்கொண்டோம். 1,50,000 பெறுமதியான வங்கி கடன். ஸோ சொத்து 1,50,000 போகுது. அதே போல் பொறுப்புகள் 1,50,000 வங்கி கடன். சரியா, சரியா 50,000 பெறுமதியான பொருட்கள் மீள விற்பனை நோக்கி கொள்வனவு செய்யப்பட்டது. 50,000 பெறுமதியான பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னால் 50,000 பெறுமதியான காசு குறையுது. அதே போல் 50,000 பெறுமதியான சரக்குகள் உருவாது. ஸோ சொத்திலே மாற்றம் நடக்கும். ரைட். 1/11 20,000 கிரைமான பொருட்கள் 30,000க்கு கடன் விற்பனை செய்யப்பட்டது. ஸோ கடன் விற்பனை இல்லைன்றாலும் கடன் பட்டோடைகளுக்கு ஒரு சொத்து. ஸோ 20,000 பெறுமதியான சொத்துக்கள் நிறுவனத்துக்கு போகுது. 30,000 பெறுமதியான கடன் பட்டோடு உருவாகிறாங்க. அதே போல் எங்களுக்கு 10,000 பெறுமதியான வருமானம். ஸோ மூலதனத்தோடு சேர்க்கப்படும் வருமானங்கள் மூலதனத்தோடு சேர்க்கப்படும். செலவுகளை மூலதனத்திலிருந்து கழிக்கவும். சரியா, ரைட். ஒன்று 15. ஓகே, மாதாந்த மின்சார பட்டியலாக 10,000 பெறப்பட்டது. மின்சார பட்டியல் 10,000. ஸோ 10,000 பெறுமதியான மின்சாரம் கழிக்கப்படுது. காசு போகுது வெளியோக்கு. ஸோ எங்களுக்கு 10,000 பெறுமதியான காசு வெளியே போகுது. ஸோ எங்களுக்கு ஒரு செலவு மூலதனத்தில் கழிச்சிடும். 1/10 20
30,000 பெறுமதியான பொருட்கள் ரவியிடம் கடன் அடிப்படையில் கொள்ளணும். ரவியிடம் ஒரு நிறுவனம் ஒரு குறித்த நபருடைய பேரையோ இல்லாட்டி கடன் அடிப்படையிலோ சொன்னா குறித்த நபருடைய பேரை சொல்லி ஒரு கொடுக்கல் வாங்க நினைச்சுன்னா அது கடன் கொள்வதாக காணப்படும். ஸோ கடன் கொடுக்கல் வாங்கலாம் காணப்படும். ஸோ 30,000 பெறுமதியான பொருட்கள் வந்து ரவியிடம் கடன் அடிப்படையிலும் கொள்ளணும் சொல்லிக்குது. ஸோ ரவியிடம் கொள்ளணும் செய்யப்பட்ட பொருட்கள் அளவு வந்து 30,000. ஸோ 30,000 பெறுமதியான சொத்துக்கள் நிறுவனத்தில் வருது. ஸோ அதே போல் 30,000 பெறுமதியான பொருட்கள் உருவாக்குறது. நிறுவனத்துக்கு வந்து ரவி நிறுவனம் வந்து ரவிக்கு பொறுப்பு 30,000 காசு கொடுக்கணும். சரி 1/25 ரவிக்கு செலுத்திய காசு 10,000. ஸோ ரவிட கொள்வனை செஞ்ச பொருட்களுக்கு செலுத்திய காசு வந்து கொடுக்கணும் சார், காசு வந்து செலுத்துகிறோம். ஸோ 10,000 காசு வெளியே போகுது. அதே போல் 10,000 ரவிட பொறுப்புகளும் குறையும். சரியா மூலதனத்தில் இந்த மாற்றம், சொத்து மூலதனத்தில் உரிமையில் இந்த மாற்றம் வராது. சரியா இது வந்து காசு வெளியே போகுது. அதே போல் அவரோட பொறுப்பு குறையுது. சரியா செலவு இல்லை, நிறுவனத்துக்கு செலவு இல்லை, கொடுக்க வேண்டிய கடப்பாடு நிறுவனம். 28 ரவிக்கு செலுத்திய காசு 28ஆம் தேதி வணிகத்தை தனியார் தனது மேலதிக கட்டிடத்தை வாடகைக்கு விற்பனை செய்வதனூடாக பெற்றுக்கொண்ட வருமானம் 10,000 பெறுமதியான வருமானம் வந்து வாடகை வருமானம் வந்து கிடைக்குது. ஸோ 10,000 பெறுமதியான வாடகை வருமானம் கிடைக்குது. மூலதனத்தில் 10,000 போகும். வருமானங்கள் ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க. மூலதனத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியது வந்து ஒன்று பற்று, அடுத்தது வருமானம், செலவு, நேரடியும் போகுது. இந்த 4 தவிர வேறு ஒன்றும் மூலதனத்தில் தாக்கம் செலுத்தும். சரியா 30,000 பெறுமதியான சொத்துக்கள் காசுக்கு விற்பனை. ஸோ 30,000 பெறுமதியான சொத்துக்கள் வெளியே போகுது. 30,000 பெறுமதியான காசு பொருட்களை மாற்றம் இல்லை, உரிமையை மாற்றம் இல்லை. ஸோ இன்றைக்குரிய டியூட்டோரியல்ஸில் ஃபஸ்ட் காணக்கூடியது. சரி இதை நான் கூட்டல. சரி கூட்டிதான் இருக்கும். 50,000க்கு 50,000 வெட்டி படிச்சு 20,000 30,000 10,000 பேலன்ஸ். ரைட் 10,000 30,000 30,000 ஓகே ரைட் 4,50,000 10,000 4,60,000 4,50,000 10,000 கழிச்சா 4,50,000. அதே போல் 30,000 கூட்டினாங்க 4,80,000. அதில் 10,000 கழிச்சாரு 4,70,000. 10,000 கூட்டினாங்க 4,80,000 ஈக்குவல் 1,80,000 30,000 மைனஸ் 10,000. ஸோ 1,80,000 1,70,000 1,70,000 ப்ளஸ் 3,00,000 3,10,000 கூட்டின 3,10,000 3,10,000 10,000 கழிச்சுப்பட்டால் 3,10,000 கூட்டினா 4,80,000. ஸோ எனக்கு சரி. அதே போல் 4வது கணக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கணக்கு. சரியா கொஞ்சம் அட்வான்ஸாக செஞ்சுக்கிறேன். சரியா சொத்துக்களை வகைகளாக பிரிச்சுக்கிறேன். அப்படின்னா சொத்துக்களை வந்து 3 வகைகளாக, அதாவது சொத்துக்களை 4 வகைகளாக. சொத்துக்களை வகைகளாக அலுவலக உபகரணம், இருப்பு, கடன்பட்டோர், அலுவலக 4வது கணக்கில் சின்னொரு டிஃபரெண்ட் உண்டு. உங்களுக்கு மீதிகளை தந்துகிறேன். சரியா மீதிகளில் வந்து சொத்துக்களை 4 வகையான மீதிகளையும் பொறுப்புகள் 2 வகை மீதியையும் உரிமையை தனியாகவும் தந்துகிறேன். ஸோ நீங்கள் வந்து கணக்கிட்டு அதுக்கான ஃபார்மேட்டை எனக்கு பிரிண்ட் பண்ணி போடுறது கஷ்டம் இருந்துச்சு. பட் செஞ்சிருந்தாக்கள் எனக்கு அனுப்பினாக்கள் ஓகே, இஷ்யூஸ் இல்லை. பட் இப்போ நீங்கள் செய்கிறாக்கள் கொஞ்சம் அந்த ஃபார்மேட்டை கொஞ்சம் இப்போ அடிச்சுவோங்க. சரியா இந்த ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்குரிய கணக்குகள் அடிச்சுக்கோங்க. சொத்துக்களை வந்து 4 வகையாக பிரிச்சுக்கேன். மூலதன இருப்பு, அலுவலக உபகரணம், இருப்பு, கடன்பட்டோர், காசு. பொறுப்புகளை 2 கடன் கொள்ளுதல், வங்கி கடன், உரிமையை வந்து தனியாக வச்சுக்கணும். சரியா இந்த டியூட்டோரியல்ஸ்க்குரிய இந்த கணக்குக்குரிய 1வது பதிவு வந்து மீதிகள் சம்பந்தமான விஷயங்கள் தந்திக்கிறேன். ஸோ அதை 1வது நான் பார்த்துப்போம்.
இந்த கணக்கில் வந்து மீதிகள் சம்பந்தமான விஷயங்கள் ஒன்றாவது தந்திக்குது. ஸோ மீதிகளை பதிஞ்சிட்டு இருப்போம். மீதிகள் வந்து இருப்பு ஒன்றாவது இருப்பு வந்திக்குது எவ்வளோ 10,000. ஓகே 10,000. காசு 50,000. ஓகே கடன் பெற்றோர் 30,000. ரைட். அலுவலக ஃபரம் 1,000. சரியா. பொறுப்புகளில் கடன் கொடுனர் 20,000. வங்கி கடன் 50,000. உரிமை வந்து 1,20,000. ரைட். ஸோ கீழோடு கொடுக்கல் வாங்கல 2019 பிப்ரவரி மாதத்துக்கான கொடுக்கல் வாங்கல் பின்வரும். சரி, இது ஜனவரி மாதத்துக்கான மீதியை தந்திக்குது. ஜனவரி மாதம் முடிந்ததுக்கான மீதியை தந்திக்குது. ஸோ பிப்ரவரி மாதத்துக்கான கொடுக்கல் வாங்கல்கள் இருக்கணும். ரைட். ரெண்டாம் மாதம் 4ஆம் தேதி 10,000 பெறுமதியான சரக்குகள் 15,000 ரூபாய்க்கு காசுக்கு விற்பனை. ஸோ 10,000 பெறுமதியான சரக்குகளை வந்து இந்த 10,000 பெறுமதியான சரக்குகள் குறையுது. சரியா. 15,000 பெறுமதியான காசு வருது நிறுவனத்துக்கு. காசு விற்பனை 15,000 ரூபாய்க்கு காசுக்கு விற்பனை. ஸோ 15,000 ரூபாய் காசு வருது. ஸோ உரிமையில் கூட வேண்டியது வந்து 5,000 ப்ளஸ் 5,000. ஓகே 10,000 பெறுமதியான சரக்கு குறைஞ்சி 15,000 பெறுமதியான காசு கூடுது. ஓகே. ரெண்டாம் மாதம் 8ஆம் தேதி சரியா. 2ஆம் மாதம் 8ஆம் தேதி 15,000 பெறுமதியான சரக்குகள் 2ஆம் மாதம் 8ஆம் தேதி ஓடுக்கூடிய கேள்வி பதிவு வந்து 15,000 பெறுமதியான சரக்குகள் ரமேஷிடம் கொள்வனவு. 15,000 பெறுமதியான சரக்குகள் கொள்வனவு ரமேஷிடம் ஒரு கடன் கொள்வனவு உண்டு. ஸோ 15,000 பெறுமதியான பொருள் கொண்டு உருவாகிறது. கடன் கொடுத்தோட 15,000 கூடுது. அதே போல சரக்குகள் 15,000 பெறுமதியான சரக்கு கூடுது. ஓகே. ரைட். அடுத்த பதிவு வந்து 25,000 பெறுமதியான காசு கடன் படுனரிடம் இருந்து பெறப்பட்டது. 25,000 பெறுமதியான காசு வந்து கடன் பட்டோரிடம் இருந்து பெறப்பட்டது. நம்ம 2ஆம் மாதம் 10ஆம் தேதி 25,000 பெறுமதியான காசு வந்து கடன் பட்டோரிடம் மேற்கொண்ட காசு கணக்கு வரும். காசுல 15,000 10,000 25,000 சாரி. சரி. கடன் பட்டோட்டிக்கு 25,000 கழிவு. ரெண்டாம் மாதம் 15ஆம் தேதி வங்கி தவணை கட்டணம் செலுத்தியது 12,500. ஸோ காசு வந்து எனக்கு 12,500 தவணை கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது. சரியா. அதே போல் வங்கி கடனில் 12,500 கழிச்சு கொண்ட பொறுப்பு கொள்கை. ரைட். 2ஆம் மாதம் 20ஆம் தேதி 5,000 பெறுமதியான பொருட்கள் உரிமையாளர் பற்று சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் படிக்கல. ஆனால் சொல்லு பற்று வந்து ஒரு செலவு. ஸோ உரிமையாளர் 2,000 பெறுமதியான 5,000 பெறுமதியான பொருட்கள். ஸோ 5,000 பெறுமதியான பொருட்கள் குறையணும், இருப்பில் குறையணும். அதே போல் மேலே ஒரு செலவு 5,000. ஓகே.
2ஆம் மாதம் 23 நிறுவன காப்புறுதி கட்டணம் 10,000. ஸோ காப்புறுதி கட்டணம் செலுத்தப்பட்டிருக்கிறது -10,000. அதே போல் எனக்கு ஒரு செலவு -10,000. இருபத்தி 5ஆம் தேதி 20,000 பெறுமதியான சரக்குகள் 15,000 ரூபாவுக்கு 20,000 பெறுமதியான சரக்குகள் 15,000 ரூபாவுக்கு விற்பனை. ஸோ 20,000 பெறுமதியான சரக்குகள் குறையுது. அதே போல் 15,000 பெறுமதியான காசு உண்டு போகுது. ஓகே, காசு உண்டு போகுது. ஸோ எங்களுக்கு 5,000 பெறுமதியான செலவு குறையும். செலவு 5,000 நஷ்டத்தில் கொடுக்குறோம். ஸோ 5,000 நஷ்டம் எங்களுக்கு. சரி, 5,000 நஷ்டம். சரி, அது கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ரைட். மாதாந்த தொலைபேசி கட்டணம். ஸோ இடமில்லா சொல்லி நான் இதை அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். மாதாந்த தொலைபேசி கட்டணம் சரி 10,000. ஸோ 10,000 காசு கொடுக்குறோம் -10,000. சரி, தட்ஸ் ஆல். இந்த டியூட்டோரியல்ஸில் இந்த 2 கணக்கையும் நான் ஸ்பீடாக நான் படிக்கிறேன். இந்த கணக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ப்ரெட்டாக உங்களுக்கு வசதியாக எது எப்படி பதியப்படணும்னு சொல்லணும். இந்த 10வது அதாவது 29ஆம் தேதிக்குரிய பதிவு 28ஆம் தேதிக்குரிய பதிவை நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே அழிச்சிட்டு செஞ்சேன். இன்றைக்கி 25ஆம் தேதிக்குரிய பதிவும் இருக்குது. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் உங்களுக்குரிய வீடியோ டியூட்டோரியல்ஸ் Uplift Educationல சயின்ஸ் ICT ஹிஸ்ட்ரி கூடிய டியூட்டோரியல்ஸ் பண்ணிட்டு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி அதையும் பெற்றுக்கோங்க.